பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். தயவு செய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் திருச்சபையாக நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்றைய நாள் வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு நாள், திருத்துவ திருநாள். இந்த திருத்துவத்தை குறித்து நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வருகின்ற முதலாவது ஞாயிறை திருத்துவ திருநாளாக நாம் ஆசரிக்கிறோம். பொதுவாக திருத்துவம் என்கின்ற வார்த்தையை வேதாகமம் முழுவதுமாக நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அது தமிழ் வேதாகமாக இருந்தாலும் சரி, எபிரேய கிரேக்க வேதாகமாக இருந்தாலும் சரி, ட்ரினிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் 3 தன்மைகளும் நிறைந்திருக்கிற கடவுளை நாம் வேதாகமத்திலே பார்க்கலாம். இந்த திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தை 3ஆவது நூற்றாண்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏர்லி சர்ச் ஃபாதர் டெர்ட்டுல்லியன் என்பவர் தான் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். காரணம், அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் மத்தியிலே விசுவாசத்தை குறித்த பல குழப்பங்கள். பிதா கடவுளா, குமாரன் கடவுளா, பரிசுத்த ஆவியானவர் கடவுளா என்கின்ற சந்தேகத்தின் பேரிலே அவர்களுக்குள்ளே பல விவாதங்கள், பல குழப்பங்கள். அப்போல்லாம் முதல்ல ஒரே விசுவாச பிரமாணம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மாத்திரம் இருந்தது. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை மையமாக வைத்து, அவர்கள் கொடுத்த அறிவுரைகள், ஆலோசனைகளை மையமாக வைத்து தொகுக்கப்பட்டது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். அதோடு கூட மாத்திரமல்ல, இன்னும் கூடுதலாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆதி திருச்சபை தந்தையர்கள், ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாருமே நிசேயா என்ற இடத்துல கூடி கிறிஸ்துவுக்கு பின் 325ஆவது ஆண்டிலே அங்கே நிசேயா என்கிற இடத்துல கூடி அவர்கள் நிசேயா விசுவாச பிரமாணத்தை உருவாக்கினார்கள். இந்த நிசேயா விசுவாச பிரமாணம் எதை கற்றுத்தருகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100% தெய்வீக தன்மை உடையவர், 100% மனுஷ தன்மை உடையவர். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமானவர், மனிதனானவர் என்பதை கூடுதலான விளக்கம் கொடுப்பதற்காக இந்த நிசேயா விசுவாச பிரமாணம் தொகுக்கப்பட்டது. அதோடு கூட மாத்திரமல்ல, இன்னும் பல குழப்பங்கள், ஏரியனிசம், நாஸ்டிசம் என்று சொல்லக்கூடிய பல குழப்பங்கள் நாட்களில் உருவானபடியினால அதை தொடர்ந்து அங்கே நாம் பார்க்கின்ற அதனாசியஸ் என்கின்ற பேராயர், பிஷப் அதனாசியஸ் இன்னும் விரிவான விளக்கத்தை கொடுத்தார். இந்த திருத்துவத்தை குறித்து 3ஆவது நூற்றாண்டுக்கு முன்பாக இன்னும் விரிவான விளக்கத்தை கொடுத்தார். அதைத்தான் நாம் அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் என்று சொல்கிறோம். நம்முடைய கீர்த்தனை புத்தகத்திலே பின்பக்கத்திலே அங்கே அது அச்சிடப்பட்டிருக்கிறது. முக்கியமான திருநாட்களிலே இந்த அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுகிறோம். பிதா கடவுள், குமாரன் கடவுள், பரிசுத்த ஆவியானவர் கடவுள் ஆகிலும் 3 கடவுள்கள் அல்ல, 3 தன்மைகள் நிறைந்த ஒரே கடவுள். 3 கடவுள்கள் அல்ல, 3 தன்மைகள் நிறைந்த ஒரே கடவுள். திரித்துவம், 3 அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆங்கில வார்த்தை நினைக்கிறோம், இல்லை, அது தூய தமிழ் வார்த்தை. தமிழ் இலக்கணத்தை படித்திருக்கிறோம் இல்லையா? 3 கடுகம். 3 என்பது தூய தமிழ் வார்த்தை. 3 துவம், பர்சனாலிட்டி, ஏகத்துவம், 3 தன்மைகள் நிறைந்த ஒரே கடவுள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த திருவசனத்திலே நான் பார்ப்போம் என்று சொன்னால் 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பிதா, இன்னொன்று நான் அனுப்ப போகிறவராகிய, 3வது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். இந்த திரித்துவத்தை குறித்து பல காரியங்களை படித்த போது அருமையான ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், if you try to explain about Trinity, you lose your mind. திருத்துவத்தை குறித்து நீ அதிகமாக விளக்கி சொல்ல விரும்புவாயானால்
you lose your mind. உன் அறிவை இழப்பாய். If you deny about Trinity, you lose your soul என்று சொல்லுகிறார். திரித்துவத்தை நீ மறுதலித்தால் உன் ஆத்மாவை இழப்பாய். அதிகமாக விலைக்கு சொல்ல முற்பட்டால் உன் அறிவை இழப்பாய். நீ மறுதலித்தால் உன் ஆத்மாவை இழப்பாய். இதுதான் திரித்துவத்திற்கு அதிகபட்சமாக உச்சவரமாக கொடுக்கப்படுகிற விளக்கம். ஆகிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, பிதா. யார் இந்த பிதா? பிதா அவர் கிரியேட்டர். ஃபாதர் இஸ் அவர் கிரியேட்டர். அவர் நம்முடைய படைப்பாளர். பிதாவாகிய தேவன் அவர் நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்த சிருஷ்டிகர் அவர் படைப்பாளர் என்று பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர் அன்பாகவே இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். படைப்பாளராகிய கடவுள், அன்பான கடவுள் ஆதியிலே வார்த்தையின் மூலமாக தம்முடைய ஜனங்களோடு கூட வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிற போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது தேவன் வார்த்தையின் மூலமாகவே தம்மை வெளிப்படுத்தினார். மோசையோடு கூட பேசும்போது, ஆபிரகாமோடு கூட பேசும்போது, தாவீதோடு கூட பேசும்போது, ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மூலமாக தம்முடைய ஜனங்களின் மூலமாக ஜனங்களோடு கூட பேசுகிற போது வார்த்தையின் மூலமாகவே வெளிப்பட்டார். இப்போ பாவத்தில அடிமைப்பட்டு போன ஜனங்களை மீட்டுக்கொள்ள அன்பின் வெளிப்பாடாகிய கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். படைப்பாளராகிய கடவுள், இரண்டாவது மீட்பராகிய கடவுள், ரிடீமர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். நம்மை மீட்டுக்கொண்டவர், அடிமைப்பட்டு போன ஜனங்களை மீட்டுக்கொண்ட அவர் இரட்சகர். பிதா படைப்பாளர், குமாரன் இரட்சகர். அன்பான கடவுள் தான் எவ்வாறு அன்பாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக தன்னையே தியாக பலியாக அர்ப்பணித்தார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இவ்வுலகத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆக நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த அன்பின் வெளிப்பாடாக தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். வார்த்தையான கடவுள் தான் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிக்காட்ட தன்னை குறித்த ஒரு உருவத்தை வெளிக்காட்டுவதற்கு குமாரனாக உலகத்திற்கு வந்தார். ஆகவேதான் யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்திருக்கிற தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆக அன்பான கடவுள் அன்பின் வெளிப்பாடாகிய குமாரன். மூன்றாவது, ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர். படைப்பாளராகிய கடவுள், இரட்சகராகிய கடவுள், அதோடு கூட மாத்திரமல்ல தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அதுதான் திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேற்றரவாளன், பாராக்ளிட்டோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு, he is our helper, creator, redeemer and helper. நமக்கு உதவியாளர். எப்படி உதவியாளர் தெரியுமா? இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். எப்படி சாட்சி கொடுப்பார்? இங்கே சாட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் பின்வாங்காமல் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படிக்கு என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். குறிப்பிட்ட காலம் மாத்திரம் விசுவாசி, குறிப்பிட்ட காலம் மாத்திரம் கிறிஸ்தவன் அப்படி அல்ல. என்றென்றைக்கும் நாம் அவருக்குரியவர்களாக வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய மகத்துவங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த திரியேக தெய்வத்தை, பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை குறித்து ஆழமான விசுவாசத்திலே நாம் பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருத்துவத்தை குறித்து பல
உதாரணங்கள் மூலமாக விளக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரை ஒப்பிடுவார்கள். முட்டை இருக்கு இல்லையா, எக்குடைய ஓடு, அதனுடைய வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு, இந்த மூன்று சேர்ந்தது முட்டை என்று சொல்லி அதை குறித்து விளக்கம் சொல்வார்கள். இன்னும் பொதுவான விளக்கம் சொல்லுகின்ற போது இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மத்தியிலே ஒரு உதவி குருவானவர், என்னுடைய இல்லத்திலே நான் என்னுடைய குழந்தைக்கு தகப்பனார், என்னுடைய பெற்றோருக்கு நான் மகன். மூன்று மனிதன் அல்ல, மூன்று இடங்களிலும் உள்ள ஒரே மனிதன். அதே போல இப்படி சில காரியங்களிலே திரியேக தெய்வத்தை ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்விலே, விசுவாச வாழ்க்கையிலே, அவர் நம்முடைய படைப்பாளர், அவர் நம்மை மீட்டுக் கொண்டவர், அவர் நமக்கு தேற்றரவாளன், நம்முடைய உதவியாளர். கடந்த நாட்களிலே இதை குறித்து எப்படி இந்த திருத்துவத்தை குறித்து விளக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஹவுஸ் விசிட் போயிட்டு வரும்போது யோசித்து கொண்டே வந்து கொண்டிருந்தோம். அப்போ ஆட்டோவில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஆட்டோவை பார்த்தேன். அந்த ஆட்டோவில் பின்னாடி எழுதப்பட்டிருந்தது, நேற்றைய படைப்பாளி இன்றைய இரட்சகர் நாளைய நியாயாதிபதி. நேற்றைய படைப்பாளர் இன்றைய இரட்சகர் நாளைய நியாயாதிபதி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் படைத்த படைப்பாளராகிய கடவுள் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து நம்மை மீட்டுக் கொண்ட கடவுள் நியாயாதிபதியாக வர இருக்கிறார். அதைத்தான் நாம் கவனமாய் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வினிலே அவருக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆக விசுவாசத்தோடு கூட நம்மை படைத்தவரை, நம்மை போஷிப்பவரை, நம்மை நியாயத்திற்கு வர இருக்கிறவரை உண்மையாய் விசுவாசிப்போம், உண்மையாய் அவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.